அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த நாட்களிலே 2 நாட்கள் சொல்லப்படுகிற நாட்கள் கிறிஸ்துவ வட்டாரங்களிலே அனுசரிக்கப்படுகிறது. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உணவை வெறுத்து தங்களுக்கு விருப்பமானதை வெறுத்து மாம்சம் வெறுத்து தங்களுக்கு பிரியமானதையெல்லாம் வெறுத்து 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதம் ஒரு சில பட்டியலை வச்சிருக்கிறது. உபவாசம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி ஒரு சில கிரைட்டீரியா சொல்லப்படுகிற பட்டியலை வேதம் வச்சிருக்கிறது. இன்றைக்கு நாம் உபவாசம் இருக்கிறோம் என்று சொன்னால் வேதத்தின்படியாய் நாம இப்படிப்பட்டதான காரியங்களை பின்பற்றி நாம உபவாசம் இருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இன்றைக்கு உபவாசம் என்று சொல்லப்படுகிற பேரிலே அநேக காரியங்களை தங்களுக்கு பிரியமானதை பின்பற்றுகிறார்கள். எனக்கு தெரிந்தவர்களெல்லாம் 6 மணிக்கு மேலே உபவாசம் இருக்கிறவர்கள் தான் இருக்கிறாங்க. 6 மணி வரைக்கும் எல்லாவற்றையும் சாப்பிட்டு 6 மணிக்கு மேலே உபவாசம் அப்படிலாம் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது என்ன? வாசிங்க வசனத்தை. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் அப்படின்னா நாம அடிமைப்பட்டிருக்கிற காரியங்களிலே நாம விடுதலை ஆக்கப்படுகிறது தான் ஒரு பிரதானமான ஒரு உபவாசம். இன்றைக்கு ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம நீண்ட நாட்களாய் அதை நமக்கு பிரியமானதாக எண்ணி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அக்கிரமத்தின் கட்டுகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதுதான் பிரதானமான ஒரு உபவாசம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு காரியத்தை நம்ம செய்யாம அது நமக்கு பிரியம் என்கிறதுக்காக தேவன் விரும்பாத காரியத்தை நம்ம விரும்பி நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ப நம்ம செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது ஒரு உகந்த உபவாசமாக ஆண்டவருடைய பார்வையில அது தெரியவில்லை. அடுத்து சொல்லப்படுகிறது நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது. பார்த்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டை அவிழ்க்கிறது தான் உபவாசம். நுகத்தடி இருக்கிறது மிகவும் பாரமான ஒன்று. அது பாரம் என்கிறது நமக்கு தெரியும், நம் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பாரத்தை அப்படியே சுமந்துக்கிட்டே அப்படியே நம்முடைய வாழ்க்கையை இப்படியே ஓட்டிடலாம், இப்படியே நம்முடைய காலத்தை கழித்து விடலாம், இப்படியே நம்முடைய ஆயுசு நாட்களை நம்ம கழித்து விடலாம் என்று சொல்லி அதே பாரத்தோடு கூட கொஞ்சமும் அந்த பாரத்திலிருந்து வெளியே வருகிறதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொல்லி
ஸ்டெப் எடுக்காம, முடிவு எடுக்காம அதே பாரத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறது தேவனுக்கு தெரியும். அந்த நுகத்தடியின் நிகழ்வுகளை அவிழ்க்கிறது தான் தேவனுக்கு உகந்த உபவாசம். எதுவெல்லாம் நம்மை அமிழ்த்துகிறதோ, எதுவெல்லாம் நம்ம செஞ்சிருக்க கூடாது, இதுல தேவன் பிரியமா இருக்க மாட்டார், இதுல தேவன் மகிமைப்பட மாட்டார், இது தேவனுக்கு நிச்சயமாய் இது கோபம் உண்டாக்குது, தேவன் நிச்சயமாய் மனஸ்தாபப்பட்டிருப்பார் என்று சொல்லி நம்ம செய்துவிட்டு இல்லை நம்ம பேசிவிட்டு இல்லை நம்ம நடந்துவிட்டு எதை குறித்தெல்லாம் நம்ம அப்படி சிந்திக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளாமல் நாம் என்ன செய்தாலும் அது உகந்த உபவாசமாக இருக்கிறார். இன்றைக்கு நுகத்தடியின் நெகிழல்களோடு கூட இன்றைக்கு மேக உபவாசம் இருக்கிறார். என்னுடைய பாவத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் நான் கிட்டி சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறார். இயேசுவின் சிலுவையிலே கடைசி நாட்களிலே இந்த கள்ளன் தேவன் யார் என்பதை அறிந்து அவனை அந்த இடத்துல அவரிடத்துல அவனை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். வேறொரு கள்ளன் அப்படியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறது. ஏன் அப்படின்னா அவன் என்ன சூழ்நிலையில் இருக்கிறான் என்கிறது கள்ளன் அறிந்திருந்தான். அவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர் என்னுடைய அக்கிரமத்தின் கட்டுக்களை அமுக்கிறதற்கும் என்னுடைய நுகத்தடியின் காரியங்களை முறிக்கிறதற்கும் அவராலே கூடும், என்னுடைய பாரத்தை லகுவாக்குவதற்கு அவராலே கூடும் என்கிறதை அவன் அறிந்திருந்தான். இன்றைக்கு நாம ஆண்டவரை ஏடிஎம் மிஷின் போல நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம தேவைக்கு போய் இங்கே காடை விட்ட உடனே எப்படி பணம் வருகிறதோ அதுபோல நமக்கு தேவைன்னா உடனே அந்த இடத்துக்கு போன உடனே நம்முடைய கையில பணம் கிடைச்சிருக்கும், நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த காடுல பணம் இருந்தா தான் நம்ம கைக்கு மிஷின் வச்சு பணம், நாம் அதற்கு பாத்திரவான்களா இருந்தா தான் நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறது. நாம பாத்திரவான்களா இல்லாத பட்சத்துல நாம் அதே நுகத்தடியை சுமந்துக்கிட்டு அதே அக்கிரம காரியங்களை நம்ம சேர்த்துக்கிட்டு மாம்சமானவனுக்கு நம்மை ஒழித்து வைத்துக் கொண்டு நம்முடைய அகத்துல முழுக்க பாவத்தை சுமந்து கொண்டு பிறனை குறித்து தவறான காரியங்களை சிந்தித்துக் கொண்டு வெளியே ஆண்டவருக்கு நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சொல்லுகிறதுனால நம்முடைய சரீரத்துல ஒரு நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பலத்திலிருந்து சுத்தமா பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் வகையறுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அழகு உபவாசத்திற்கு. உபவாசம் நம்மை பலனடைய செய்கிறதாய், உபவாசமானது பலனடைய செய்கிறதாய். நிறைய பேருக்கு உபவாசம் இருந்தானா நான் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப சோர்ந்து போயிடும், டயர்டா இருக்குது, நான் சோர்ந்து போய்விடுகிறேன்னு சொல்லுவாங்க. மாம்சத்துல ஒரு வேலை சோர்ந்து போயிருந்தா கூட அவருடைய ஆவி தேவனோடு கூட இணைந்ததின் நிமித்தமாக நம்முடைய ஆவி உற்சாகப்படுவதாகும். இன்றைக்கு நம்முடைய ஆவியை உற்சாகப்படுத்துவதற்கு நம்ம உபவாசம் இருக்கிறோமா? இல்லை எங்கள் வீட்டில் எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க, அதனால எனக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் சமைக்க மாட்டாங்க, அதனால நானும் நான் பண்ணுறேன் உபவாசம் இருக்கிறேன். இல்லை எங்கள் சர்ச்சில் எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க, அதனால நானும் உபவாசம் இருக்கிறேன். இல்லை இந்த பிப்ரவரி மாதம் பிறந்துச்சுன்னா மார்ச் மாதம் தொடங்கிருச்சுன்னா ஏப்ரல் வரைக்கும் என்ன பண்ணணும், 40 நாள் எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க, அதனால நானும் என்ன பண்ணுறேன் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மனுஷர்களுக்காக உணவு உண்ணாமல் இருக்கிறது மாத்திரம் உபவாசம். நம்மை நாமே நிதானித்து அறிகிறது தான் உபவாசம். வேதம் சொல்கிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும்
கொள்வதற்கு தான் உபவாசம். நம்முடைய ஆத்மாவை சரி செய்து கொண்டோம்னா நம்ம செய்கிறது என்ன, நல்லதா கெட்டதா என்பது நமக்கு உடனே உணர்த்தப்படும். உடனே இந்த தவறு செய்கிறவர்களா இருந்தோம்னா மனம் திரும்புவது. அதுவே நம்ம உணர்த்தப்படாமல் இருப்போம் என்று சொன்னால் அதை மீண்டும் மீண்டுமாய் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக மாறிப்போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் வரப்போகிறார். இந்த நாட்களிலே தேவனுக்கு உகந்ததை நாம் செய்கிறவர்களாக இருப்போம்னா அதுவே நமக்கு உகந்த ஒரு உபவாசமாக இருக்கும். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:28 தேவனுடைய பிரமாணத்தை பெறுகிறதற்கு மோசே உபவாசம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை, ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கிக் கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு அவன் தன்னை உபவாசத்திற்கு உட்படுத்திக் கொண்டான். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசணும் அப்படின்னா நாம நமக்கு பிரியமானதை எல்லாம் ஒதுக்கிட்டு நாம கொஞ்சம் தேவனுக்கு நேராய் நம்மை கொண்டு போவோம். அவன் அந்த உடன்படிக்கை அந்த கற்பலகையில நான் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்வதற்கு முன்பதாக அவன் உபவாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. தேவ வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் யெகோவா என்ற நாமம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை எழுதினவர்கள் போய் அதை சுத்திகரித்து கொண்டு குளிச்சுட்டு வந்து எழுதுவாங்க. அந்த வார்த்தை எழுதின உடனே இந்த பேனாவை உடைச்சிடுவாங்க. இந்த பேனாவினுடைய கூர்மை கிடைக்கும். அவ்வளவு கனத்தை இந்த வார்த்தைக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே பைபிள் எப்படி பார்க்கப்படுகிறது? 10 புஸ்தகங்கள் ஒரு புஸ்தகங்களாக இன்றைக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு வேத வசனத்திற்கு நாம் கொடுக்கிற கணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உபவாசம் இருப்போம் என்று சொன்னால் இந்த வேதத்தை அதிகமாய் கேட்கிறவர்களாக இருக்கும். எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு முக்கிய பொருள், முக்கிய ஒரு விருந்தாக இருக்கிறதோ, என்ன உணவு, என்ன செஞ்சிருக்கிறாங்க? போறவங்க நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறாங்களோ இல்லையோ, திருமணத்துக்கு போறவங்க போய் உடனே சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய மனதையும் உடலையும் திருப்திப்படுத்துகிறது. இன்றைக்கு உபவாசம் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா தேவ வார்த்தைகளை நம்ம உட்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் நம்மை சோர்வில் இருந்து நம்மை விலக்கி, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விலக்கி, நம்மை நுகத்தடியிலிருந்து நம்மை விலக்கி, நம்மை அது மீட்டெடுத்து நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை கொண்டு போய் இப்படிப்பட்ட காரியங்களை நாம நம்முடைய சமூகத்தில் செயல்படுத்துவோம். மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ உபவாசம் என்று சொல்லப்படுகிறது. சின்ன சின்ன காரியங்களுக்கு தான் அநேக காரியங்களை, அநேக செயல்களை, அநேக பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ வெளிப்படையாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து, ஆண்டவரே நான் உம்முடையவராக இருக்கிறோம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு இதுதான் உங்களுடைய சமூகம் தான் எங்களுக்கு சொல்லி நம்மை தேவனுக்கு முன்பாக ஒழிக்காமல் திறந்த இருதயத்தோடு கூட, ஆண்டவருக்கு பாவம் இல்லாமல் பரிசுத்த இருதயத்தோடு கூட